சிம்மம் 3 முக்கிய மாற்றங்கள் நடக்கும். என்னடா இது, லைஃப்ல எதை தொட்டாலுமே ஃபெயிலியரா போகுது, ஒரே தடையா இருக்கு, தாமதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த 3 முக்கிய மாற்றங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல அடுத்தடுத்து எல்லாமே சக்சஸ் தான். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் முழுமையா பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 முக்கிய மாற்றங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கே புரியும். இன்னும் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க மக்களே. கண்டிப்பா இந்த தகவல் அவங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாவே அமையலாம். அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்கு பாத்தீங்களா என்னோட வாட்ஸ்அப் நம்பர், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர், டேரோகார்ட் ரீடர், இது உங்களோட வீனஸ் அஸ்ட்ரோ. சிம்மம் காலச்சக்கரத்துக்கு 5வது ராசிங்க, சரிங்களா? இது ஒரு ஆண் ராசி. ஆண் ராசி மட்டும் கிடையாது, இந்த ராசியோடைய அதிபதி சூரியன். சூரியன் அப்படின்னாலே என்னங்க, பவர், பொசிஷன், அந்த ஆளுமை திறன், அரசு சார்ந்த விஷயங்கள், நம்மளுடைய கௌரவம், அங்கீகாரம், இது எல்லாமே சூரியனையே அடங்குது. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த உங்களோட சுய ஜாதகத்துல இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களோட குணாதிசயத்தை நீங்க மெயினா பாருங்களேன். ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டும் மதிப்பும் மரியாதையும் எதிர்பார்க்கிறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயங்கள அதீத நாட்டமும் இன்ட்ரெஸ்டுமே அவங்களுக்கு இருக்கும். நீங்க கேட்கலாம், என்னம்மா இது, அப்படிலாம் ஒன்றும் நான் இல்லை, நான் சிம்ம ராசி தான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க. உங்களோட ராசிநாதனான சூரியன் உச்சமோ ஆட்சி பெற்ற நிலையிலயோ இல்ல நட்பு வீடுகள்ல இருக்கும்போது கண்டிப்பா அவரோட குணாதிசயம் அப்படியே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அவர் நீச்சமோ பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுவோட சேரும் போது கொஞ்சம் உங்களுக்கு சூரியனோட அந்த நற்குணங்கள் எல்லாமே கெட்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி சூரியன் ஆளுமை இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமான ஈகோவும் இருக்கும். புரியுதுங்களா? எந்த இடத்துலயும் தனித்துவமா தெரியணும்னு நினைப்பாங்க, அந்த தனித்துவத்தை விரும்புவாங்க. யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தனித்துவம் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு பிறப்புல இருந்தே இருக்கும். நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு அந்த பிறப்புல இருந்தே அந்த தனித்துவமும் அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டியுமே அவங்க கிட்ட நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சிம்ம ராசிக்கு இந்த வருடம் நிறைய கிரகங்களோட பயிற்சி நடந்திருக்கு. அதுல இந்த நான் டைட்டில்ல சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, 3 முக்கிய மாற்றங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதுல முதல்ல பாருங்க, சனியோட பயிற்சி ரொம்பவே அற்புதமான ஒரு பயிற்சி. அதாவது நிறைய பேர் இந்த சிம்மராசிக்காரங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னா, எனக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பதட்டமும் ஒரு பயமும் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அதுவும் எல்லாமே யூடியூபை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குற வீடியோஸ் இதுவா தான் இருக்கும். அஷ்டம சனி என்னன்ற ஈகர்னஸ். சரி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ராசிக்கு சனி முதல்ல யாரு அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. யாரா வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியாவும் வராரு, அவரே 7ஆம் அதிபதியாவும் வராரு. சரிங்களா? 6ஆம் இடம் அப்படின்றது சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய எனிமீஸ், டெப்ஸ், ஃபைட்ஸ், கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரிகள், இதெல்லாமே 6ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படின்றது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு அவர் ரிலேஷன்ஷிப், மேரேஜ், அதாவது உங்களுடைய எதிர்பாலனத்தை குறிக்கிறது 7ஆம் வீடு. இவர் எங்க அமர்ந்திருக்காரு சனி பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க ஹெல்த் ரிலேட்டடா ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பிரச்சனைகள் இருக்குன்னா அது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் உருவாயிட்டு இருக்க மிக முக்கியமான காரணம் ராகு கேதுவோட ஆக்சஸ். ஏன்னா உங்க ராசியில கேதுவும் 7ல ராகுவும் இருக்கு. எப்போ இந்த ராகு கேது ஆக்சஸ், அதாவது மே மாசத்துல இருந்து இந்த ராகு கேது ஆக்சஸ் இருக்கு உங்களோட ராசிக்கும் 7ஆம் வீட்லயும், அப்பத்துல இருந்தே பாருங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருந்துட்டே தான் இருந்திருக்கும். இப்போ அந்த குரு பார்வை உங்க பிரச்சனைய சர்ஃபேஸுக்கு கொண்டு வந்திருக்கும், மேல எடுத்துட்டு வந்திருக்கும். ஆனா அது இன்னும் சால்வ் ஆகல. புரியுதுங்களா? அது இன்னும் சால்வ் ஆகல. அது எப்ப சால்வ் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, குரு உச்சமாகும் போது கண்டிப்பா சால்வ் ஆயிடும். ஏன்னா
குரு வந்து உங்களுடைய ராசிக்கு இப்ப எங்க இருக்காரு, சிம்மத்துக்கு 11ஆம் பாவத்துல இருக்காரு. அவர் 12ஆம் பாவத்துக்கு வரும்போது சனிய வந்து தன்னுடைய 9ஆம் பார்வைய பாக்குறாரு இல்லையா. அப்ப கண்டிப்பா வந்து பாருங்க, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்ல அது இன்னும் கொஞ்சம் மாசத்துல நடக்க போகுது. நீங்க கேட்கலாம், எப்பமா நடக்கும் போது, எப்பதான் என்னோட பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் மாசத்துல வித்தின் இன்னும் ஒரு 1 or 2 monthsல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அது சார்ட் அவுட் ஆயிடும். ஏன்னா இந்த அக்டோபர் மாசம் வந்து குரு பயிற்சி வேற நடந்துட்டு இருக்கு இல்லையா. சோ அப்ப கண்டிப்பா வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எங்கடா போச்சு, அந்த ப்ராப்ளமே காணும்ன்ற மாதிரி சார்ட் அவுட் ஆயிடும். ஏன்னா அதிசார பயிற்சி. சோ குருவோட பயிற்சி இந்த வாட்டி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. சோ அப்போ சனி உங்களுக்கு அஷ்டமத்துல இருந்தாலும் கூட, அஷ்டமம் என்பது உங்களோட ஆயில் ஸ்தானம், 8 அப்படின்றது உங்களோட ஆயில், உங்களோட லாங்கிட்டிவிட்டி, கண்டம், மரணம், விபத்து, இது அத்தனையுமே வந்து 8 தான். அப்போ ஒரு பாவகிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 8ல போய் மறையிறது கண்டிப்பா வந்து நல்ல விஷயங்களை செய்யும். அதுவும் குருவோட பார்வை வந்து படும்போது நிச்சயமா அது நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, குரு வந்து தான் இருக்கிற வீடை விட அவரோட பார்வை தான் சிறப்பு. அப்ப குருவோட பார்வை உங்களுக்கு சிறப்பு பண்ணிட்டோம். அப்ப குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? இப்ப சனி வந்து அஷ்டமத்துல உங்களுக்கு இருக்காரு சிம்ம ராசிக்கு, ஓகே. குரு எப்படி இருக்காரு? குரு வந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வராரு. அப்போ நீங்க என்ன கவனமா இருக்கணும், தேவையில்லாத விரய செலவுகள் பண்ணக்கூடாது. ஏன்னா 12ஆம் இடம் என்பது அயன சயன போக மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க வந்து குலதெய்வ வழிபாடு நீங்க செய்யலாம், ஆன்மீக பயணங்களை நீங்க வந்து மேற்கொள்ளலாம். ஏன்னா 12ஆம் இடம் குருக்கே உகந்த ஒரு இடம் தான் நான் சொல்லுவேன். ஏன், காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டோட அதிபதியே குரு தான். 12 மட்டும் கிடையாதுங்க, 9, தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதியே குரு. அப்படிப்பட்ட ஒரு குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வராரு. அப்போ சுப விரயங்களா கொண்டு போவார். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி தேவையில்லாத செலவுகளை பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப தேவையான செலவுகளை பண்றக்கூடிய காலகட்டங்கள் வந்து வருது. அதே மாதிரி நல்லா மெயினா பாத்துக்கோங்க, உங்களுடைய ராசியின் மேல கேது இருக்காரு. நல்லா சிம்மராசி நேயர்களை நல்லா கேட்டுக்கோங்க, உங்களோட ராசியின் மேல கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்காரு. அப்ப ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்ற விஷயத்துல நீங்க ரொம்ப 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 கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க 7ஆம் இடம் அப்படின்றது பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், பிசினஸ், ஸ்பவுஸ், உங்களுடைய எதிர்ப்பாளினம். இப்ப புதுசா யாராவது வராங்கன்னா அவங்களை நம்பாதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களை பெருமையா பேசுறாங்க, உங்களை நல்ல விதத்துல வச்சிருக்காங்கன்றதுக்காக நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா அவங்களுக்கு இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. புரியுதுங்களா? 7 அப்படின்றது ராகுவோட ஆளுமையில இப்ப இருக்கு. சோ ராகு அப்படின்னாலே அந்த மாயை, இலூஷன்ஸ் தான். அப்போ தேவையில்லாத வார்த்தைகளால நீங்க அவங்களால காயப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல அவங்க வீசுற வலையில நீங்க சிக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ராகு அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். இதுக்கு முன்னாடி குருவோட பார்வை இருந்தது, இப்ப குருவோட பார்வை இல்ல. சோ இனிமே நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த ஒரு விஷயத்துல மட்டும் இருக்கணும். சோ ஓவராலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிம்மத்துக்கு இப்போ பயப்படுற அளவுக்கு இல்லைங்க. அஷ்டம சனி எங்க திரும்பினாலும் யூடியூப்பை திறந்தாலும் இந்த ஒரு பயத்துல நீங்க உட்காந்து வீடியோஸ பாத்துட்டு இருக்கீங்க. பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த மாற்றங்களால நான் முன்னாடி சொன்னேன்ல, டைட்டில்ல சொன்னேன் இல்லையா, நானு இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு நான் சொன்னேன், இந்த டைட்டில்ல 3 மாற்றங்கள் ஏற்படும் நான் சொன்னேன். அந்த 3 மாற்றங்கள் இந்த 3 கிரகங்களோட பேச்சினாலதான் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. எஸ்பெஷலி குரு தான். குரு உங்களுக்கு உச்சமாற இடத்துல வந்து வரப்போறாரு அதிசார பயிற்சியின் மூலயமா. சோ குருவால பல நன்மைகளையும், அதாவது சுப விரயங்களும் நீங்க எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா குருவோடைய 9ஆம் பார்வை சனிக்கு விழுது, அந்த ஒரு காரணத்தினாலதான். சோ இந்த காலகட்டங்கள்ல வந்து பாருங்க, நீங்க நிறைய முயற்சிகளும் எடுப்பீங்க. ஏன் முயற்சிகளை நீங்க எடுப்பீங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களோட வீடு சம்பந்தமாவும் இல்ல இடம் சம்பந்தமாவும் நில சம்பந்தமாவும் நிறைய முயற்சிகளை எடுப்பீங்க. அண்ட் வீடு ஏதாவது மாற போறீங்க, ஷிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஒரு 2-3 monthsக்கு வந்து நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நடக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருந்து 4ஆம் வீட்டை பாக்குறாரு. 4ஆம் வீடுன்றது வீடு, மனை, வண்டி, வாகனம். அப்போ உங்களுக்கு ஏதாவது வண்டியில இப்போ கோளாறு இருக்கு, பிரச்சனை இருக்கு, வண்டியில ஏதாவது இருக்குன்னா அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகும். இல்ல வீடு நான் மாறணும்னு நினைக்கிறேன், சொந்த வீடு வச்சிருக்கேன், அதனால விற்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியலனாலும் அந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல சார்ட் அவுட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் ஒரு 2-3 monthsக்கு ஆல்மோஸ்ட் உங்களுடைய 70 to 80% ப்ராப்ளம்ஸ் வந்து
சார்ட் அவுட் ஆயிடும். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த ராசி பலன் அப்படின்றது 50 to 60% தான் ஒர்க் ஆகும். ரிமைனிங் எல்லாமே உங்களுடைய தசாபுக்தியை பொறுத்துதான் அமையுது. சோ உங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும், உங்களோட தசாபுக்தி எப்படி இருக்கு, உங்க ராசி எப்படி இருக்கு, அந்த கோச்சாரத்துல இப்ப என்னென்ன கிரகங்கள் மாற்றத்தினால உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மேல இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம டெக்ஸ்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கன்னி ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுத்திருக்கேன், லிங்க் மறக்காம போய் செக் பண்ணுங்க.